ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆஃப்டர் லாங் டைம் இன்னொரு வீடியோட உங்களோட எல்லாரையுமே சந்திக்கிறேன். ஸோ டுடே நான் எடுத்துகிட்ட லெசன் பார்த்தீங்கன்னா டென்சஸ் சம்மந்தமானது தான். ஸோ எக்ஸாமும் எங்களுக்கு நெருங்குது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணினீங்க. அதாவது வந்து வீடியோஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதில் வந்து வீடியோஸ் போட சொல்லி. ஸோ நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் தரத்துக்கு. ஸோ அந்த விதமாக பார்த்தீங்கன்னா டுடே நான் உங்களுக்கு ஒரு லெசனை சொல்லி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டென்சஸ், அதாவது சிம்பிள், கண்டினியூஸ் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அந்த டென்சஸை பற்றி நிறைய பேருக்கு ஐடியாஸ் இருக்கும், தெரியும் கூட, எப்படி சென்டென்ஸ் அமைக்கணும்னு தெரியும். பட் த ஒன்லி திங் இஸ் அவங்களுக்கு தெரியாது எங்கே பாவிக்கணும், அதை எப்படி பாவிக்கணும். அதாவது வந்து உங்களோட ரிட்டன் எக்ஸாம்லையா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஸ்போக்கன்லையா இருந்தாலும் சரி, அதை சரியாக யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அதனால டுடே நான் உங்களுக்கு வந்து சேம் சென்டென்ஸ் பேட்டர்ன் பட் டிஃப்ரெண்ட் வேஸ், ஓகே, அதன் ஊடாக எப்படி அதை நீங்கள் பாவிக்க போறீங்க அப்படின்ற விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, மெயின் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. வெரி ஈஸி. இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா உங்களால் ஸ்போக்கன்லையும் சரி, எழுதும் போதும் சரி, ரொம்ப ஈஸியாக சென்டென்சஸை எழுதிக்கலாம் சரியான டென்ஸில். ஓகே, ஸோ நாங்கள் டிரெக்டாக லெசனுக்குள்ளே போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். மற்ற பக்கம் போட்டிருக்கேன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ நான் இப்போ சேம் சென்டென்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐ கோ டு ஸ்கூல் யூஸ்வலி. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல பாருங்க, ஐ எம் கோயிங் டு த ஸ்கூல் நவ். ரைட்? இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ ஒருத்தர் கொஷின் கேட்குறாங்க, சடன்லி ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எப்படி சொல்றது, ஐ கோ டு ஸ்கூல் சொல்றதா, இல்லைன்னா ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் சொல்றதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். பட் இனிமேல் அந்த கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. ஏன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட்ல வர ஐ கோ டு ஸ்கூல் யூஸ்வலி, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டென்ஸில் டைம் அப்படின்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் டென்ஸ் படிக்கும்போது இந்த டைம் சம்மந்தமான ஐடியாஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் டைம் இல்லாமல் கூட சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது, என்ன ப்ரெசன்ட் கண்டினியூஸில் உருவாக்குறதா, இல்லைன்னா சிம்பிள் ப்ரெசன்ட்ல உருவாக்குறதா அப்படின்ற ஐடியா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எல்லா சென்டென்ஸுக்குமே டைமிங்கோட தந்திருக்கேன். இதை பார்த்து டைமிங்ஸை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைமிங் இல்லாமல் கூட நீங்கள் சென்டென்ஸை உருவாக்குவீங்க. அப்போ முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ், ஐ கோ டு த ஸ்கூல் யூஸ்வலி. பாருங்க, நான் டைமிங் எல்லாமே ஒரு எல்லோ கலர்ல காட்டியிருக்கேன். அதே மாதிரி வேர்ப்ஸ் எல்லாமே ரெட் கலர்ல காட்டியிருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிம்பிள் ஃபார்ம்ல நீங்க பாவிக்கிற டைம் பாருங்க. சிம்பிள் ப்ரெசன்ட்ல யூஸ்வலி, டெய்லி, எவ்ரிடே அண்ட் அகைன் டெய்லி, இன் தி ஈவினிங், ஆன் சண்டேஸ். ஓகே, அப்படியே அந்த பக்கம் வாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு. நவ், at the moment, today, at present, tonight, this week. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது இந்த டைமிங் தான். அப்போ டைமிங்கை வச்சு தான் சென்டென்ஸை உருவாக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐ கோ டு த ஸ்கூல் யூஸ்வலி அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களோட டெய்லி நீங்கள் செய்கிற ஒரு வேலையை குறித்து நிற்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஐ கோ டு த ஸ்கூல் யூஸ்வலி அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, நான் வளமையா ஸ்கூலுக்கு போறேன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, அப்ப வளமையா நடக்கிற விஷயத்த நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸ்கூல் போறது மட்டும் இல்ல, நீங்க டெய்லி வளமையா நீங்க என்னென்ன செய்வீங்களோ அவ்வளத்தையுமே சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் இனிமேல் சொல்ல போறீங்க. அப்படியே இந்த பக்கம் வாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு. ஐ ஆம் கோயிங் டு த ஸ்கூல் நவ். இப்போ. ஓகே, அப்போ இப்போ, அட் திஸ் மூமெண்ட், இந்த நேரத்துல, இன்னைக்கு. ஓகே, அட் ப்ரெசன்ட், தற்பொழுது. டு நைட், இன்னைக்கு ஈவினிங், இல்லாட்டி இன்னைக்கு இரவு. திஸ் வீக், இந்த கிழமை. அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்ல போறீங்களா இருந்தா ப்ரெசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணுங்க. புரிஞ்சுதா? பாருங்க, ரெண்டாவது சென்டென்ஸ். ஐ ட்ரிங்க் காஃபி டெய்லி. ஐ எம் ட்ரிங்கிங் காஃபி அட் தி மூமெண்ட். ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்க சொல்றீங்க ஐ ட்ரிங்க் காஃபி அப்படின்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும்
ஓகே. நீங்க டெய்லி செய்ற ஒரு விஷயத்த தான் சிம்பிள் பிரசன்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்றீங்கன்னு அவரு கண்டுபிடிப்பாரு. ஒருவேளை இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கிறத சொல்லுவீங்களா இருந்தா? ஐ ஆம் ட்ரிங்கிங் காஃபி அட் த மோமெண்ட். அப்டின்னா, நீங்க இப்போ செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ ஓவராலா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன். வழமையா செய்ற எல்லா விஷயத்தையுமே நீங்க டைமோடயாவது, இல்லன்னா டைம் வித்தவுட் டைம் ஆவது, சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லுங்க. ஓகே? இப்ப நடக்கிறது. இந்த கிழமை நடக்கிறது. ஓகே? இன்னைக்கு நடக்கிறது. அந்த மாதிரி இன்னைக்கு, இப்போ, இந்த கிழமை அப்படின்னு வர எல்லாத்தையுமே பிரசன்ட் கன்டினியூஸ்ல சொல்லுங்க. ஓகே? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் உங்கள பார்த்து கேக்குறாங்க, "வேர் ஆர் யூ கோயிங்?" இப்போ எங்க போய் கொண்டிருக்கீங்க? ரோட்ல மீட் ஆகுறீங்க. வேர் ஆர் யூ கோயிங்ன்னு கேக்குறாங்க. எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க பயப்படாம சொல்லலாம், "இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க?" டெய்லி செய்ற ஒரு வேலை இல்ல. சில வேளை டெய்லி செய்ற வேலையாவும் இருக்கலாம். ஆனா, இந்த மூமெண்ட்ல நீங்க என்ன செய்றீங்க? மார்க்கெட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கீங்க. இப்ப எப்படி சொல்லுவீங்க? "ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட் நவ்." ஐ ஆம் கோயிங் டு த ஷாப் நவ். ஓகே. இப்போ நடந்துட்டு இருக்கிறத சொல்லணும். சோ கொஸ்டின் கேட்கிறவர் எந்த வடிவத்திலயும் கேள்வி கேட்பாரு. பதில் குடுக்குற நீங்க தான் வளமே அவர் செய்யற ஒரு விஷயத்த சொல்ல போறீங்களா இருந்தா, சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லுங்க. இப்போ பண்ணிட்டு இருக்கிறத சொல்ல போறீங்களா இருந்தா, பிரசன்ட் கன்டினியூஸ்ல சொல்லுங்க. சோ உங்களோட பதில வச்சு அவர் புரிஞ்சுப்பாரு. நீங்க வளமையா நடக்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்களா? இல்லன்னா இப்போ நடக்கிறத சொல்றீங்களான்னு. ஓகே. சோ நான் மத்த எக்ஸாம்பிளையும் ரீட் பண்றேன். பாருங்க. மை மதர் குக்ஸ் ஃபுட் எவ்ரி டே. என்னோட அம்மா வந்து டெய்லி வந்து உணவு சமைக்கிறாங்க. இது வந்து வழமையா நடக்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. மை மதர் இஸ் குக்கிங் டுடே அப்டின்னா, அம்மா என்னமோ ஸ்பெஷலா இன்னைக்கு சமைச்சுட்டு இருக்காங்க. ஓகே. அம்மா இப்ப சமைச்சு கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு. மை ஃபாதர் கோஸ் டு ஜாப் டெய்லி. என்னோட அப்பா டெய்லி தினமும் வந்து வேலைக்கு போறாரு. யூசுவலா போறாரு. மை ஃபாதர் இஸ் கோயிங் டு ஜாப் அட் பிரசன்ட். இப்போது போய் கொண்டிருக்காரு என்னோட அப்பா வொர்க்குக்கு. ஐ டூ மை ஹோம் ஒர்க்ஸ் இன் தி ஈவினிங். வழமையாவே ஈவினிங்ல நான் என்னோட ஹோம் ஒர்க்க செய்வேன். ஐ அம் டூயிங் மை ஹோம் ஒர்க்ஸ் டுநைட். இன்னைக்கு இரவு இன்னைக்கு நான் என்னோட ஹோம் ஒர்க்க செய்து கொண்டிருக்கேன். சரியா? அதனோட யூசுவல் ஆக்ஷன் இல்ல. பட் நான் இன்னைக்கு செஞ்சுகிட்டு இருக்கேன். பட் யூசுவல் ஆக்ஷனாவும் நீங்க செய்யலாம். ஹோம் ஒர்க் நீங்க செய்றத வழமையா கொண்டிருக்கலாம். பட் நீங்க அப்போ நடக்கிறத நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. அதுக்கு நீங்க இந்த ஃபார்மட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. வி கோ டு த மார்க்கெட் ஆன் சண்டேஸ். ஆன் சண்டேஸ். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும். ஓகே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மார்க்கெட்டுக்கு நாங்க போறோம் வழமையா. வி ஆர் கோயிங் டு த மார்க்கெட் திஸ் வீக். இந்த கிழமை நாங்க மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருக்கோம். ஓகே. ஒருவேளை நீங்க டெய்லி போறவராவும் இருக்கலாம். பட் உங்களுக்கு அப்போ நடக்கிற இந்த கிழமை நடக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. பிரசன்ட் கன்டினியூஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. சோ இனிமேல் டைம் இல்லாம வித்தவுட் டைம் உங்களால சென்டென்ஸ மேக் பண்ண முடியும். ஓகே. சோ உங்களோட ஐடியா என்ன? நீங்க ஒருத்தருக்கு எப்படி நீங்க வளமையா செய்ற ஒரு விஷயத்த சொல்ல போறீங்களா? சிம்பிள் பிரசன்ட்ட யூஸ் பண்ணுங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிறத சொல்ல போறீங்களா? பிரசன்ட் கன்டினியூஸஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நெறைய சென்டென்ஸ் குடுத்துருக்கேன் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ நீங்க எனக்கு இன்பாக்ஸ் இல்லன்னா கமெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் 2 சென்டென்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச 2 சென்டென்ஸா இருந்தாலும், உங்களுக்கு இந்த லெசன் நான் சொல்லிக் குடுத்தது புரிஞ்சிருந்தா, என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச 2 சென்டென்ஸ நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகே? ஓகே ஸ்டூடண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.